ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் ரீசெண்டாக வந்திருக்க அப்டேட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் எல்லாமே ரொம்ப புதுசு, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து என்னென்ன அப்டேட் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த அப்டேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்போட மூலையில் இருக்கிற இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடிலாம் இருந்திருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆப் அப்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும். ஸோ இது நீங்கள் ஆன் பண்ணி வைப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து என்ன அப்டேட் வந்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு ஒய்ஃபைல அப்டேட் ஆயிரும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அப்டேட் வாட்ஸ்அப்லேருந்து வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு மேலே இருக்கிற ஒய்ஃபைல அப்டேட் ஆக வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடலாம். வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் என்ன அப்டேட் வந்தது அப்படின்றத உடனே அப்டேட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்குள்ளே வந்துடுங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்ததுக்கப்புறமா அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இப்போ காணாமல் போயிடும் பாருங்கள். அதாவது இதில் பாருங்கள், ரீசெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கு. எனக்கு 2 வேறு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் காட்டுது. இதில் நான் ஒருத்தர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இப்போ பார்க்குறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் இப்போ அந்த ஸ்டேட்டஸ் காணாமல் போயிடுச்சு. ஸோ நான் பார்த்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், விவட் அப்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு நேராக இந்த சைடில் பாருங்கள், ரைட் சைடில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யாருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்றது இந்த மாதிரி கீழே தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி மட்டும்தான் உங்களால் இனிமேல் பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் யாருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தாலும் அது இந்த மாதிரி காணாமலே போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்ததை இந்த மாதிரி கிளிக் பண்ணி மட்டும்தான் உங்களால் பார்க்கவே முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க.